நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் மஷ்ரூம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காளான் கிராமங்களில் அந்த மஷ்ரூம்லாம் விலை கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி காட்டு பகுதிகளில் முளைச்சிருக்கும். வர மாட்டேங்குது பாருங்கள். இந்த மாதிரி காட்டு பகுதிகளில் முளைச்சிருக்கோம். இதைத்தான் பிடிங்கிட்டு போயிட்டு சமையல் பண்ணுவாங்க. இந்த காளான் இப்படி பூத்துருக்கக்கூடாது. பூத்துருந்ததுன்னா விஷம். இதை கீழே போட்டுட்டு எது பூக்களையோ அதை மட்டும் கொடுங்க. பாருங்கள், பூத்துருச்சா? நிறையா இருக்க. அது பூக்காமல் இருக்கா? எங்க பூத்துருச்சா? பூத்துருச்சுன்னா வேஸ்ட்டு இல்லை, இது வேஸ்ட்டு. பூத்துருச்சு, தூரப்படுங்க. ஆகா, இது பூத்துருச்சு, இது வேஸ்ட்டு. இந்த இருக்குல்ல, இது பூத்துருச்சு. இந்த ஆகாது, எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வரு, இது பூத்துருச்சு, இது வேஸ்ட்டு. அதுவும் பூத்துருச்சா பாருங்க. இதுவும் பூத்துருச்சு. இயற்கையான முளைக்கிற காளான்கள்லாம் ரொம்ப சுவையும் அதிகமாக இருக்கும், சத்தும் அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்றது எல்லாமே விதை போட்டு முளைக்க வைக்கிற காளான்கள். வாங்க, முன்னாடி கொஞ்சம் இருக்குது பார்ப்போம். முள்ளு சரியான உடம்புள்ள கறிமுட்டை வச்ச இடமா இருக்கும் போல. இது இருக்கா? பூத்துருச்சு. பூத்துருச்சுன்னா வேஸ்ட்டு. இதுவும் சின்னதுலேயே பூத்துருச்சு பாருங்கள். இதுவும் வேஸ்ட்டு. இந்த ஒன்று தேரும்னு நினைக்கிறேன். இது ஒன்று தேரும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இதுவும் பூத்துருச்சு. எல்லாம் பூத்துருச்சு பெரியமா. எல்லாம் பூத்துருச்சு. எல்லாமே பூத்துருச்சுங்க. எதுவுமே வலிக்காது. எல்லாமே கம்பு காலம் தான். எல்லாமே பூத்துருச்சு. இன்றைக்கி காளான் வேட்டையில் கம்பு காளான் தான் மாட்டிருக்கு. ஆனால் எல்லாமே பூத்துருச்சு, வேஸ்ட். யாராவது இந்த மாதிரி காட்டு பகுதிக்கு காளான் எடுத்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள்.